இப்போ காமிக்க போற பாஸ் பண்ணுங்க. இப்போ காமிக்க போற இந்த தேர்தல் ஆணையம் வெப்சைட் இன்னைக்கு காமிச்ச முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது காமிச்ச வெப்சைட் அல்ல. 22 செப்டம்பர் வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் வாக்கு திருடலுக்கு எப்படி அவங்க வெப்சைட்டை திருடுறதுக்கே பயன்படுத்தியிருக்காங்கன்றதை இப்போ காமிக்க போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறோம். நான் கூறிய என் நம்பரை வைத்து லாகின் பண்ணுறோம். இப்போது எபிக் டவுன்லோடில் இவர் ஓட்டர் ஐடி நம்பர் எனக்கு தெரிஞ்சால் போதும், பாஸ் பண்ணுங்க. ஒருத்தரோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் போதும் அவங்கள மாற்றுறதுக்குன்றத மாதிரி தான் முந்தானியத்து வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த ஓட்டர் ஐடி நம்பர் இவர்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக்காக பூத்து வைஸு எல்லாரோட வாக்காளர் நம்பர்களும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இவரோட ஓட்டர் ஐடியை என்ட்ரு பண்ணுறோம். இப்போ இந்த கடைசியாக மொபைல் நம்பர்ன்ற இடத்துல என்ன இருக்குது? அவரோட அண்ணன் நம்பர் 4729 அப்படின்னு இருக்குது. அதற்கு ஓடிபி கொடுத்தால் மட்டும்தான், 4729க்கு ஓடிபி போனால் மட்டும்தான் இவரோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும் என்னால், எல்லாராலையுமே. இந்த நம்பரை உங்கள் கண்ணு முன்னாடியே வெறும் 2 நிமிஷத்தில் மாற்றி காமிக்க முடியும் எலெக்ஷன் வெப்சைட் மூலயமா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பெரிய திருடர்களாக முட்டாள்களாக நம்மளை மாற்றிருக்காங்க. அது நிரூபிக்கப்படும். ஃபார்ம் 8க்கு போகிறோம். இவரோட ஓட்டர் ஐடியோட நம்பரை மாற்றுறதுக்கு போகிறோம். பாஸ்வேர்ட் இப்போது முதல்ல ஒரு வீடியோ போட்டோம் நம்ம. அதில் இதே மாதிரி அதர் எலக்டார் போடும் போது என்ன வந்துச்சு? மேலே உங்களோட ஆதார் ஓடிபி மூலியமாக தான் இதை மாற்ற முடியுன்ற மெசேஜ் வந்துச்சு. இப்போ என்ன வருதுன்னு பாரு. அடுத்து நேற்று முந்தாநாள் வரை 22 செப்டம்பர் 2025 வரை ஆதார் கார்டு ஓடிபி தேவையே இல்லை. தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் யார் வேணாலும் வந்து யாருடைய டேட்டா வேணா திருடிட்டு போலான்ற வகையில் தான் அவங்க வெப்சைட்டை வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் அதை ஜூம் அவுட் பண்ணி மேலே வரைக்கும் காமிச்சேன்னா ஒரு மெசேஜ் இல்லை ஆதார் ஓடிபி தேவை என்று. அடுத்து இப்போ இதில் என்னோட மொபைல் நம்பர் போட போகிறேன். 7305747636. பாஸ். என்னைக்கு தேதின்னு பார்த்துக்கோங்க. 22/9/2025 அன்றைய நாள் என்னோட மொபைல் நம்பரை போட்டு இவரை நான் மாற்ற போகிறேன். பாஸ். ஓடிபி எங்கு செல்கிறது என்று பார்த்தீங்கன்னா 7305747636 என்ற நம்பருக்கு தான். இவர் வைத்திருந்த 4729 என்ற நம்பருக்கு ஓடிபி செல்லவில்லை. நியாயப்படி நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணனா கூட நம்ம நம்பருக்கு தான் ஓடிபி வரணும் எதுலேயுமே. ஆனால் ஒரு தேர்தல் வாக்குரிமையை இவர்கிட்ட இருக்குது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் நம்பி தான் இவர் இருக்கார். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நீலாம் ஒரு ஆளே இல்லை, அதாவது உன் வாக்கை நான் யாருக்கு வேணா திருடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது ஃபார்ம் 8ஓட சப்மிஷன் ஃபார்ம்.
ஆனந்த் பாபு, அவரோட ஓட்டர் ஐடி நம்பர். தேதி 22/9/2025. பாஸ் பண்ணு, பாஸ் பாஸ் பாஸ். 23 அன்று நான் எடுத்த வீடியோ. ஆனால் இன்னைய தேதியில் நீங்கள் ட்ரை பண்ணுற ஒரு ப்ராசஸில் சைன் அண்ட் சப்மிட் இருந்துச்சு. 22 செப்டம்பர் அன்னைக்கு வெறும் சப்மிட் தான் இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் தலைவர் ராகுல் காந்திக்கு பயந்து 23ஆம் தேதி மொத்த சிஸ்டமையுமே ஒரு ஃபார்மல் ப்ரெஸ் ரிலீஸ் கூட இல்லாமல் மாற்றிருக்கு. இதோட ஃபார்மேட் அக்னாலஜ்மெண்ட் எங்ககிட்ட இருக்குது. உங்கள் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தேவை என்றால் இதை உங்களிடம் கொடுக்க முடியும். ஏன்னா நாங்கள் ஏதோ ஏஐ வச்சு பண்ணிட்டோம் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. இப்போ மறுபடியும் அதே மாதிரி அவர் எபிக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ்குள்ளே போக போகிறோம். டேட் 22/9 டேட் இருக்கு. அக்னாலஜ்மெண்ட்ல டேட்டோடே வரும். இது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேருந்து எங்களுக்கு வந்த அக்னாலஜ்மெண்ட். டேட் இதுலயும் இருக்கு. இப்போது இவரோட வாக்கு எப்படி திருடப்பட்டிருக்குன்றதை நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இவரோட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு தொடர்பான புகாரை முன்வைத்தது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரசார் தரப்பிலிருந்து தற்போது வாக்கு திருட்டு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை விளக்கக்கூடிய அந்த காணொலி மூலமாக அவர்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.